சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம். பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பைக்கில் டயர் ஹேக்கர் போட்டிருந்தேன். அதோட இன்ஸ்டலேஷன் வீடியோ பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நான் ஆல்ரெடி என் பைக்கில் இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால இப்போ அதை மெக்கானிக் ஷெட்டுக்கு போய்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இது எப்படி இருந்ததுன்றதை காட்டிட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல் நெட்டெக் தமிழ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதை ஒரு சின்னதாக விலாக் மாதிரி எடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ரொம்ப லென்த்தாக போகுது, கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளேயே போயிடலாம். ஆல்ரெடி இந்த பைக்கோட ரிவ்யூ போட்டிருந்தேன். இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, நல்ல ரீச்சுமே கிடச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே உங்களுடைய சப்போர்ட் தான் காரணம். இதுக்கு மிகப்பெரிய நன்றி. கமெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா அதிகமாக தான் வந்துருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் எவ்வளோ மைலேஜ் தருது, அதுக்கப்புறமா அந்த டயர் ஹேக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணிங்க, இதை பற்றி தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே. இப்போ நான் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் 2 விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். ஒன்று ரியல் டைம் மைலேஜ் டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறமா அந்த டயர் ஹேக்கர் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் எப்படி பண்ணுறதுன்றதை காட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ரெண்டுமே ஒரே வீடியோவில் காட்ட போகிறது இல்லை, தனித்தனியாக தான் காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு போய்ட்டு அந்த மைலேஜ் டெஸ்ட் பண்ணுற அந்த ஃபியூல் கேன் எக்ஸ்ட்ரா அடிஷனல் கேன் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறமா மெக்கானிக் ஷெட் போய்ட்டு டயர் ஹேக்கரை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்றது. ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட் கடைக்கு வந்தாச்சு. போய்ட்டு கேட்டு பார்க்கலாம் அந்த ஃபியூயல் மைலேஜ் டெஸ்டர் இருக்கான்ட்டு. ஆனால் அந்த ஃபியூயல் இது போடுறது இருக்கா தனியாக, பெட்ரோல் இது போடுறது, அந்த இது மைலேஜ் செக் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் ஃபியூயல் கேன் ஒயிட் கலரில் இருக்குண்ணா, வருமா அது? டூல்ஸ் கடையில் கிடைக்கும். டூல்ஸ் கடைனா எந்த கடை? ரங்கா டூல்ஸ் சொல்லி மேடம் அதில் இருக்காங்க. அப்படியா? சரி, தேங்க்ஸ்ண்ணா. சரி, ஓகே. இன்றைக்கி மைலேஜ் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு லக் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது டயர் ஹேக்கருக்கு கழட்டுறதுக்கு மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் பார்ப்போம். ஃபைனலாக மெக்கானிக் ஷெட் வந்தாச்சு. இப்போ இந்த டயர் ஹேக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். ஆள் இல்லையா? இல்லை ஃபால்ட் இல்லை, அந்த பின்னாடி கொஞ்சம் இது கழட்டிட்டு மாட்டணும். டயர் ஹேக்கர் இருக்குல்ல, இதை கொஞ்சம் கழட்டி எடுக்கணும். ஆமாம், அது மறுபடியும் அதிலே மாட்டணும். அது வீடியோ எடுக்கணும், அது எப்படி இருக்குன்றத. இது இருக்குல்ல, இது ஃபிட்டிங்கில் இருக்குது, என்னால் வீடியோ எடுக்க முடியல. இதை கழட்டி எடுத்துகிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு மாட்டி கொடுத்துருங்க. நட்டு லூஸ் பண்ணி எடுக்க முடியாதா? லேட் ஆகுமா? சரி, பரவாயில்ல, விடுங்க, அங்கே எங்கேயா பார்த்துக்கிறேன். சோதிக்காதீங்க. ஓகே, மெக்கானிக் ஷெட் வந்து பார்த்தாச்சு. 2 இடத்துலையுமே நமக்கு இன்றைக்கி லக் இல்லை. அந்த மைலேஜ் செக் பண்ணுற கேனும் கிடைக்கல, மெக்கானிக்கும் இல்லை. அதனால் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன், நானே போய் கழட்டிடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட டூல்ஸ் இருக்குது, போயிட்டு அதை நானே கழட்டிட்டு செக் பண்ணிடலான்றது ஒரு ஐடியாவில் இருக்கேன். சரி, வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. சரி, ஓகே, இது நம்மளே கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே தான் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல்ஸ் எடுத்துக்கோங்க. டூல்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து ஸ்பேனர் இருக்கான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நம்மளால் கழட்ட முடியல, ஏன்னா அந்த டூல்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அது பிடிச்சி கழட்டுறதுக்கு சரியாக வரல. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மெக்கானிக் ஷெட்டுக்கே போகலாம்.
நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது டூல்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அது கரெக்டாக நம்மளால் பிடிச்சி கழட்ட முடியல. அதனால் பெட்டர் மெக்கானிக் சைடு போகிறது தான் பெஸ்ட்டு. இப்போ வேறு மெக்கானிக் சைட் தேடி போயிட்டுருக்கேன். அந்த ஸ்பேனர் லென்த்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளே கழட்டிடலாம். அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதை வச்சு எப்படி எமர்ஜென்சிக்கு கொடுக்குறானுங்கன்னு தெரியல. திடீர்னு எமர்ஜென்சியில் ஏதாவது ஒரு இடத்துல இதுவாகிடுச்சுன்னா நம்ம எதாவது கழட்டணும்னா எப்படி கழட்டுறது ஒன்றுமே புரியலையே. இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இது எமர்ஜென்சிக்கு இதை கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருக்கலாம். மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கேட்டு பார்ப்போம். ஆனால் இந்த டயர் ஹேக்கர் இருக்குல்லண்ணா, இதை கொஞ்சம் கழட்டிட்டு மாட்டணும்ண்ணா. இதை கழட்டி கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அதை நான் வீடியோ ஒன்று எடுக்கணும். அதை எடுத்து கொடுத்துட்டு மாட்டிடுறேன். இந்த சைடில் நட்டு லூஸ் பண்ணாலே போதும், வந்துடும். இப்படி எடுக்கிறதா, வெளியே எடுக்கிறது தான். அந்த சைடு பண்ணுறேன். ஸோ கைஸ், இது வாங்கும்போது இப்படி தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி ஃபிட்டிங்கில் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபிட்டிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக தான் வரும். இது நான் தான் மேனுவலாக ஃபிட் பண்ணேன். இதை ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் மெக்கானிக் ஷெட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஈஸியாக உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மேலே இருக்க பிளாஸ்டிக் தனியாக வரும். இது உள்ளே இருக்க இந்த கிளாம்ப்பு நட்டு இது எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. இது எல்லாமே நீங்கள் ஃபிட் பண்ணால் மட்டும் போதும். இங்கே பாருங்கள், இங்கே நான் ஃபிட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஸோ இது வந்து வாட்டர் வாஷ் பண்ணலாம்னால கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. இந்த நட்டு இது எல்லாமே நீங்கள் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். இது தனியாக வரும், இது தனியாக வரும், இந்த இதுவும் தனியாக தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த நட்டு எல்லாமே உங்களுக்கு 4 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருவாங்க. ரஸ்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு. இந்த இடத்துல ஃபிட்டிங் பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும். இந்த இடத்துல ஃபுல் சர்க்கிளாக இருக்குமா, அந்த ஃபுல் ராடை வந்து எடுத்துகிட்டு நம்ம கவர் பண்ணணுமான்ற டவுட் இருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஹாஃப் சர்க்கிள் ரவுண்டு தான் நம்மளுடைய அந்த பேக் சைடு ராடில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் இது போதும். ஸோ இப்படி தான் வரும். இது வந்து 120 and 130 டயர் செக்ஷனுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மெக்கானிக் சைடில் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட லென்த்துக்கு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது ஒரு சைடு வந்து அதிகமாக இருக்கும், ஒரு சைடு வந்து சின்னதாக இருக்கும். ஸோ நான் என்னுடைய பைக்குக்கு, இந்த பைக்குக்கு நான் போட்டிருக்க மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3rd ரோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 3rd ரோவில் ஒரு போல்ட்டும் இந்த 3rd ரோவில் ஒரு போல்ட்டும் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த சைடும் போட்டிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 3rd ரோவில் போல்ட்டும் இந்த சைடு ஒரு 3rd ரோவில் போல்ட்டும் போட்டிருப்பேன். இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பைக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது மறுபடியும் அவரையே ஃபிட் பண்ண சொல்லிடலாம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் உங்களுக்கு எந்த சைடில் சேருது அதிகமாக அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைடில் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி வருமோ? திருப்பி வரும். ஆமாம், திருப்பி தான் வரும். ஏன்னா இந்த சைடு தான் சேர் நிறைய அதிகமாக அடிச்சிருக்கு. இப்படி தான் வரும். இங்கே தான் டயரில் சேர் அதிகமாக அடிச்சிருக்கு. ஸோ பாருங்கள், இந்த போல்ட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். அந்த ஃபுல்லாக ராடு கழட்டணும்னு அவசியமே கிடையாது. அந்த சைடும் அதே மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் தூக்கிடுங்க மேலே. ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், போட்டுட்டு நம்ம டைட் பண்ணாலே போதும். இது ரொம்ப பெரிய வேலையே கிடையாது. நம்மக்கிட்ட பெரிய ஸ்பேனர் இருந்தால் நம்ம வீட்டிலே பண்ணலாம். இவனுக்கு கொடுத்துருக்க டூல் கிட்டு விளையாட்டு பசங்களுக்கு விளையாடுற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷன் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.